இந்த சோ கால்டு ஃபார்மாலிட்டி, இந்த பம்மாத்துகளை தவிர்த்து அவர் நேரடியாக பேசுகிறார் என்பதில் மகிழ்ச்சி. ஆனா பேசுகிறார் என்பதில் மகிழ்ச்சி, என்ன பேசுகிறார் என்பதில் பார்த்தீங்கன்னா ஒண்ணு மகிழ்ச்சியா இருக்கணும், இல்ல நெகிழ்ச்சியா இருக்கணும், ரெண்டும் இல்லை. அவருடைய ரசிகர்களுக்கு அவரை பார்த்தாலே போதும் குதூகலம். அவருக்கு என்ன பேசுறாருங்கிறத பத்தி அவன் கவலையே இல்லை. நிறைய பேட்டிகள்லாம் பார்த்தீங்க, அண்ணனை பார்க்க தான் வந்தோம், விஜய் அண்ணாவை பார்க்க வந்தோம், தளபதியை பார்த்துட்டோம், 10 வருஷத்துக்கு எங்களுக்கு மனசு நிறைவாயிடும். அப்போ இவரை ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஜூலியோ மியூசியத்திலேயோ ஒரு புலி சிங்கத்தை பார்க்குற மாதிரி பார்க்கறதுனால அந்த புலி சிங்கத்துக்கும் காட்டுல வேட்டையாட வர்ற சிங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கோயில் யானைக்கும் காட்டு யானைக்கும் வித்தியாசம் இருக்கு. கோயில் யானையை செய்யினா செய்யும், இல்லை இப்படி செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ அந்த யானை பாட்ட பக்கத்தில் போனோன்னா கரெக்டாக அப்படின்னு அவர் காமிப்பார். ஒரு வாழைப்பழமோ இல்லை நீங்கள் ஒரு 10 ரூபா காயினோ 20 ரூபாயோ அந்த கணத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பழக்கம் தூக்கி தலையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். இப்படி ஒரு காட்சி பொருளாக விஜய் ஆகிவிடக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய கருத்து. ஏன்னு கேட்டால் இவருக்கு கும்பல் கூட்டம் வருது, அதில் நம்ம சொல்லிட்டோம், பாசிட்டிவான விஷயம் தானா சேர்ற கூட்டம். இது காசு கொடுத்து கூப்பிட்ற கூட்டம் இல்லை. பல மாவட்டங்கள்லேருந்து மாறி மாறி வராங்க.